வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மயல். இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆன்லைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹீரோ ஒரு ஆட்டு திருடன். அவன் ஆடை மட்டும் தான் திருடுவான், வேற எதுவும் திருட மாட்டான். இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆடை திருடும் போது திடீர்னு மாட்டிக்கிற ஒரு நிலைமை வரதுனால ஒரு மலைக்காட்டு பகுதியில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். அப்போ காலில் அடிமையே பட்டுருது. அங்கே ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு வைத்தியம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வீட்டை ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு மந்திரவாதி குடும்பம் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்கிறாப்புல. இந்த சைடு கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு விசாரணை போயிட்டு இருக்கு. அதில் வந்துட்டு ஒரு ஊர் தலைவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன். ஒன்றா உங்களை அரெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஆளை கொடுங்க, உங்களுக்கு பதிலாக ஒரு 50 லட்சம் கொடுங்கன்னு போலீஸ் டீல் பேசி முடிச்சிட்டாப்ல. 50 லட்சம் வாங்கி ஆள் வந்துட்டு கிடைக்கல. அந்த ஆடை திருடி போனால் பற்றி அவன் மேலே இந்த கேஸை போட்டலான்னு பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்க தான் படத்தோட மீதி கதையாக இருந்தது. படத்தில் இவங்க காட்சி அமைப்பு பண்ண விதம், அந்த இடத்த காட்டின லொக்கேஷன் கொஞ்சம் புதுமையாகவே இருந்தது. ஒரு பாட்டு வந்துட்டு ரசிக்கப்படியாக இருந்தது. ஹீரோயினோட போர்ஷன், அவங்க பேசுகிற அந்த வசனங்கள், டைலாக் எல்லாமே வந்துட்டு ரசிக்கப்படியாக இருந்தது. இதில் ஹீரோ அந்த மைனால போலீஸ் ஆஃபீஸராக வந்திருப்பார் இல்லையா, அவர் தான். இவர்கிட்ட கதை சொல்லும் போதே மைனா மாதிரி நம்ம ஒரு கதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதில் எந்தமே ஒரு 5% கூட எனக்கு இந்த படம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஏன்னா திருடனா போனது, அங்கே மாட்டினது, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்த இடத்துல வந்துட்டு இன்டர்வலில் கொஞ்சம் டென்ஷன் பில்டப் ஆயிருந்தது. இவருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனா மாதிரியே ஒரு கிளைமேக்ஸ் வைக்கிற பாருங்க அப்படிங்கிற அளவில் உங்களை வந்துட்டு வலுக்கட்டாயமாக அழுவ வைக்கிற பாருங்க இருந்துச்சு. ஆனால் அந்த எமோஷன் சுத்தமாக வந்துட்டு நமக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. எனக்கு இந்த மயில் ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஒரு ஸ்மார்ட் மூவ் இல்லாமல் போயிடுச்சு. நன்றி, வணக்கம்.